நடக்கிற அனாச்சாரங்கள் எல்லாம் ஏனைய மத கலாச்சாரங்களை ஒத்ததாக இருக்கின்றது. கொடியேற்றுறாங்க, கொடியேற்றத்தை பார்க்கிறோம். யாரு செய்வாங்க? இந்து மக்களும் பௌத்த மக்களும் ஏற்றுவாங்க. நீங்களும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான செயல்கள் இருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு வேலி அமைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஃபஹுவரத்துன் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன். நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பேர் இல்ல, எவ்வளவு நீங்க பணம் எடுத்தாலும் பேர் இல்ல, நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் பேர் இல்ல, நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு போனாலும் பேர் இல்ல, நீங்க விடிய விடிய இருந்தாலும் பேர் இல்ல, நீங்க என்ன செஞ்சாலும் பேர் இல்ல. ரசூலுல்லாஹ் செய்யலையா? அல்லாஹ் காட்டலையா? நீங்க எடுத்த ரிஸ்கும் செலவும் நேரமும் எல்லாம் ரப்புல் ஆலமீன் ரத்துன், அல்லாஹ் தூக்கி எரிஞ்சு விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எச்சரிக்கை செய்தார்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு உரைகளிலும் எச்சரிக்கை செய்தார்கள். அது பொது பயான்களாக இருக்கட்டும், மையவாடியில உரையாற்றுகின்ற உரைகளாக இருக்கட்டும், திருமண நேரத்தில் உரையாற்றுகின்ற உரைகளாக இருக்கட்டும், அல்லது சாதாரணமாக ஒருவர் எழும்பி ஒரு உரை நிகழ்த்துகளாக இருக்கட்டும், அல்லது ஜும்மாவுடைய உரைகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ஃபைன் அஸ்தகல் ஹதீஸி ஹதீஸு கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வ கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை சுவர்க்கத்துக்கு எடுத்துட்டு போற வழிகாட்டுதல் வழிமுறை 1000 பேர் சொல்லிட்டு போகலாம். அதுல எது தெரியுமா சிறந்தது? முஹம்மது நபியுடைய வழிகாட்டுதல் சிறந்தது. வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில், விவகாரங்களில், விடயங்களில், செய்திகளில் மிக மிக கிட்டது, மிக மிக மோசமானது. முஹதஸாத்துஹா, மார்க்கம் என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில், சுவர்க்கம் கிடைக்கும் என்ற பெயரில், மீசானை பாரமாக்கும் என்ற பெயரில், அதாவது கபரிலே ஒளி கிடைக்கும் என்ற பெயரில் யாரெல்லாம் மார்க்கத்தில் அதுக்கு நன்மை இருக்குது, இதுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லி யாரெல்லாம் உருவாக்கி படையெடுத்து செய்கிறார்களோ அது கெட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும்